வாட்ஸ்அப் புதிய அப்டேட்டுக்கு பிறகு நம்முடைய வாட்ஸ்அப் வழியாக நம்முடைய லைவ் லொக்கேஷன் இல்லை கரண்ட் லொக்கேஷனை இன்னொரு நபருக்கு எப்படி ஷேர் பண்ண முடியும், அதுதான் வீடியோ டாபிக். லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, லொக்கேஷன் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ண முடியும் அதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோ கிளிக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் யாருக்கு உங்களுடைய லைவ் லொக்கேஷன் இல்லை கரண்ட் லொக்கேஷனை ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்ட் நேமை இந்த சர்ச் பாரை செலக்ட் செய்து காண்டாக்ட் நேமை டைப் செய்து ஃபர்ஸ்ட் அந்த காண்டாக்டை செலக்ட் செய்துக்கோங்க. இது என்னுடைய நண்பனோட காண்டாக்ட். இவங்களுக்கு என்னுடைய லைவ் லொக்கேஷன் இல்லை கரண்ட் லொக்கேஷன் இரண்டையும் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி லைவ் லொக்கேஷன் அண்ட் கரண்ட் லொக்கேஷன் இந்த இரண்டோட டிஃப்ரெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் இன்னொரு நபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவ் அண்ட் கரண்ட் லொக்கேஷன் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு நபரை வர வைக்கிறதா இருந்தால் கரண்ட் லொக்கேஷனை நீங்கள் சென்ட் பண்ணலாம். பட் லைவ் லொக்கேஷன் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய லைவ் லொக்கேஷனை ஷேர் செய்த பிறகு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்கள் கூடவே அந்த லைவ் லொக்கேஷனும் மூவ் ஆகும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் உங்கள் கூடவே இன்னொரு நபரை நீங்கள் மூச்சை வைக்கிறதா இருந்தால் லைவ் லொக்கேஷனை நீங்கள் யூஸ் செய்யலாம். ஓகே, இப்போ என்னுடைய லைவ் அண்ட் கரண்ட் லொக்கேஷனை இந்த நம்பருக்கு நான் அனுப்புறதா இருந்தால் இந்த மெசேஜ் பாக்ஸில் பின் மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் லொக்கேஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து ஃபர்ஸ்ட் நம்முடைய மொபைல் ஃபோனில் லொக்கேஷனை ஆன் செய்யலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய லைவ் லொக்கேஷனை அனுப்புறதா இருந்தால் ஷேர் லைவ் லொக்கேஷன் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்து உங்களுடைய லைவ் லொக்கேஷனை அனுப்ப முடியும். அதர்வைஸ் உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை அனுப்புறதா இருந்தால் சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை அனுப்ப முடியும். என்னுடைய கரண்ட் லொக்கேஷன் சென்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம யாருக்கெல்லாம் லொக்கேஷனை அனுப்பியிருக்கிறோம் அந்த ஸ்டேட்டஸை செக் செய்யறதா இருந்தால் சேம் இந்த வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் தெரிகிற இந்த 3 டாட்டை செலக்ட் செய்து கீழ்ப்பக்கம் தெரிகிற செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் பிரைவசி இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்து அக்கௌண்டோட பிரைவசி பேஜுக்கு வரலாம். நெக்ஸ்ட் இந்த பிரைவசி பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்யும்போது லைவ் லொக்கேஷன் நேமில் ஒரு ஆப்ஷன் டைரக்டாக ஷோ ஆகும், ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வழியாக நம்முடைய லைவ் லொக்கேஷன் ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். அதாவது எந்த நம்பருக்கு உங்களுடைய லைவ் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் செய்தீங்களோ அந்த ஸ்டேட்டஸை இந்த பேஜில் பார்க்க முடியும். பட் கரண்ட் லொக்கேஷன் ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. லைவ் லொக்கேஷன் ஸ்டேட்டஸை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வழியாக நம்முடைய லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷனை இன்னொரு நபருக்கு எப்படி ஷேர் பண்ண முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.